கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி இயன்றதை செய்யுங்கள். மார்க்கின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1-9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை வருது. அப்போ இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் குஷ்டரோகியாந்து சீமோன் வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலடம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் ஊற்றுறாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தைலத்தை இப்படி ஏன் வீணா செலவழிக்கிற, 300 பணத்துக்கு நீ விற்று இருந்தனா தரித்திரருக்கு அதை கொடுக்கலான்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவங்களை பார்த்து சொன்னதுதான், ஏன் அவளை தொந்தரப்படுத்துவீங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்ககிட்ட இருக்காங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா நானும் எப்பொழுதும் உங்க கூட இருக்க முடியாது. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவது கெட்டனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டால் சொல்றாங்க. அது மாற்றம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும்னு மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த ஸ்திரீ அவகிட்ட இந்த விலையேற பெற்றதை கொடுத்தாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன விலையேற பெற்றதோ இருக்கிறதுலேயே விலையேற பெற்றது உங்கள் நேரம். அதை இயேசு கிறிஸ்துக்கு தரீங்களா? அன்னைக்கு அவங்க செய்தது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் இயேசப்போ வருகைக்கு ஆயத்தமாகிறதா இருக்கணும், பிறகு ஆயத்தப்படுத்துறதா இருக்கணும். அதனால பணம் பொருள் எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்கள் நேரமும் உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற அன்போட ரொம்ப முக்கியம். அதனால் உங்களால் இயன்றதை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்க, பிறரையும் ஆயத்தப்படுத்துங்க. இதுவே இன்றைய செய்தி. உண்டாகட்டும்.